வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இந்தியாவுடன் கச்சா திட்ட ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ரணில் விக்ரமசிங்க. 2023ஆம் ஆண்டு இந்தியாவுடன் கச்சா திட்ட தொலைநோக்கு ஆவணத்தை தற்போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக இந்தோரில் இருக்கும் ஸ்ரீசாத் பாடசாலை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார். 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்திய பயணத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் பகுதிகள், குறிப்பாக பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றை கோடிட்டு காட்டும் தொலைநோக்கு ஆவணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கையெழுத்திட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு ஆவணம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கடல், வான், எரிசக்தி உறவுகள், மக்களிடையான தொடர்பை வலுப்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அனுருகுமார் திசாநாயக்க இந்த தொலைநோக்கு ஆவணத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. நண்பியுடன் காதல், பெற்றோர் எதிர்ப்பு, விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் குதித்த பாடசாலை மாணவி. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் குதித்து பாடசாலை மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டார். குறித்த மாணவி மற்றொரு நண்பியுடன் நீர்த்தேக்கத்தில் குறித்துள்ளதாக அறிய முடிகின்றது. நீரில் மூழ்கி 2 மாணவிகள், ஒருவர் உயிர் பிழைத்திருப்பதுடன் காணாமல் போன்ற மற்ற மாணவிகள் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. தெல்தனியா பிரதேசத்தில் வசிக்கும் 17 வயசுடைய பாடசாலை மாணவியை உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த மாணவி தனது தோழியின் கையை பிடித்தவாறு நீர்த்தேக்கத்தில் குதித்திருக்கின்றார். உயிர் பிழைத்த மாணவி தற்பொழுது கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றார். உயிரிழந்த மாணவி தனது காதலனுக்கு பிரதேசவாசிகள் மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதத்தினூடாக அறிய முடிகின்றது. வாக்குகளை சிதறடித்த சில சிறிய கட்சிகளே புத்தளத்தில் ரிசாட் பதூதீன். புத்தள மக்களுக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் இருந்தபோதும் அதனை இல்லாமல் செய்தவர்கள் 5% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத சிறிய கட்சிகள் போட்டியிட்டமை. நாம் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டு வந்த போதும் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்தமை இந்த பிரதிநிதித்துவம் பறிபோனமைக்கான பிரதான காரணம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதூதீன் இந்த வாக்குகள் குப்பை தொட்டிகளுக்கு போட்டதற்கு சமம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளர் தாஹீர், சட்டத்தரணி முகமது ஆகியோரின் இல்லத்தில் விசேட சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது. கூட்டணி தொடர்பில் பேசப்பட்ட போதும் இந்த கூட்டணியின் வேட்பாளர்கள் தொடர்பில் மக்களின் நம்பிக்கை ஏற்படவில்லை. இதன் காரணமாக கடந்த காலம் அவர்களின் செயற்பாடுகள், இதனால் தான் இம்முறை தேசிய கட்சியொன்றில் போட்டியிடுவதன் மூலம் பாராளுமன்றம் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் பற்றி நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற ஸ்வீடனின் பிரபல இசைக்குழுவின் நிகழ்வில் பிரதமர் உட்பட்டவர்கள் சிறப்பு அதிதிகள். சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட இசைக்குழுவில் ஸ்வீடனிலிருந்து வந்து நிகழ்வானது ஸ்வீடன் பொப் குழுவின் பாடல்களை மேடையில் பாடியுள்ளனர். பிரதான மந்திரி ஹரணி அமரசூரிய, வெளிவார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் ஜிவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் லக்மால் இந்த நிகழ்வில் சில புகைப்படங்களையும் எடுத்திருக்கின்றார். இலங்கையில் ஈழநாடு அமைக்க பொது வாக்கெடுப்பு நடத்த கனடா பாராளுமன்றத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது. இலங்கையில் ஈழநாடு அமைக்க பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். தமிழின இனப்படுகொலை தொடர்பாக இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சீன்சென் கனேடிய நாடாளுமன்றத்தின் மனுவில் கையெழுத்திட்டு வாக்கெடுப்பு நடத்த முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் தனிநாடு உரிமை இலங்கை அரசாங்கம் கடுமையாக மீறியிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இனப்படுகொலை போரின் மூலம் தமிழீழம் முற்றாக படுகொலை செய்யப்பட்டதாக மனுவில் சொல்லப்படுகின்றது. இலங்கைக்கு எதிராக உலகின் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்த தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. மாலத்தீவில் வைத்து 5 இலங்கையர்கள் கைது. ஐஸ் போதைப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற இலங்கை இழுவை மீன்பிடி படகொன்று மாலத்தீவு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து மாலத்தீவுக்கு ஏற்றிச் செல்லப்பட்ட 344 கிலோ போதைப்பொருள் மற்றும் 124 கிலோ கொக்கைன் போதைப்பொருளுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.
இலங்கை கடற்படையினர் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் 21 வயதிற்கும் 37 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள். திருகோணமலை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வருகின்றது. குறித்த போதைப்பொருள் மாலைதீவுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டதா அல்லது மாலைதீவு நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டப்பட்டிருந்ததா என்று விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பதுளை செங்கலடி வீதி வளமைக்கு திரும்பியது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் பதுளை செங்கலடி பிரதான வீதியின் பசறை 13ஆம் கட்டை பகுதியில் பாரிய கற்பாறைகள் சரிந்து வீதியில் வீழ்ந்தமை காரணமாக கடந்த 6 நாட்களாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் துரித முயற்சி கற்பாறைகள் அகற்றப்பட்டு இன்று மதியம் 12 மணியளவில் குறித்த வீதியினூடான போக்குவரத்துகள் ஒற்றைவெளி போக்குவரத்தாக திறந்து வைக்கப்பட்டது. குறித்த வீதியூடாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் மிக அவதானமாக பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கடந்த வெள்ளிக்கிழமை பதுளை மாவட்டம் அரசாங்க அதிபர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், அனர்த்த முகாமத்துவ அதிகாரிகள், பசறை பிரதேச செயலாளர், இராணுவத்தினர் ஆகியோர் இணைந்து கலந்தாலோசித்த பின்னரே இன்றைய தினம் வீதி திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் வீதி திறக்கப்பட்டாலும் கால்நிலைக்கு ஏற்ப தேவை ஏற்பட வீதியை மூடுவதற்கு சகல அதிகாரங்களும் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் தினமும் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு அந்த இடம் வீதி மூடப்படும் என்ற அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஆயுத படைகளின் நினைவாக பொப்பி மலர் தினம் ஜனாதிபதி தலைமையில் அனுஷ்டிப்பு. ஆயுதப்படைகளின் நினைவு தினம் 2024ஆம் ஆண்டு முப்படை தளபதி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு விக்ரமக தீவில் நடைபெற்றிருக்கிறது. முதலாம் உலகப் போரிலிருந்து இன்று வரை தாய்நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்த சிப்பாய்களின் நினைவுகூரும் முகமாக இலங்கை இராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தினால் இராணுவத்தினர் ஒத்துழைப்புடன் வருடாந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம். தமிழ் மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையை உயிர் போல் காப்போம். வடக்கு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை மிகவும் பெறுமதியானது. அதனை உயிர் போல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜிவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா அறிவிக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தலில் எமக்கு கிடைக்கப்பட்ட 3/2 பெரும்பான்மை பலத்தை விட வடகிழக்கு மக்கள் வழங்கிய ஆணைதான் அதிக மகிழ்ச்சியை தருகின்றது. வடக்கு மக்கள் எம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை உயிர் போல் பாதுகாத்து கொள்ள வேண்டாம். அம்மக்கள் வழங்கிய ஆணை மிக முக்கியமானது. அதனை சிதைக்கும் வகையில் செயற்படக்கூடாது. மொழி பிரச்சினை கூடிய விரைவில் தீர்வு காணப்படுவது அவசியம். வடக்கில் போலீஸ் நிலையங்களில் தமிழ் மொழியின் முறைப்பாடுகள் எழுத முடியாத சூழ்நிலை உள்ள பெயர் பலகையில் தமிழ் மொழி பிழையாக உள்ளது. தெற்கிலும் முக்கியமான இடங்களில் தமிழ் மொழி பிரச்சனையாக இருக்கிறது. இவை தீர்க்கப்பட வேண்டும். காணி பிரச்சனைகள் இருக்கிறது. அதுவும் நிவர் செய்யப்படும். பலாலி பகுதியில் ஒரு வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 வீதிகள் உள்ளன. பாதுகாப்பு தரப்புகளுடன் பேச்சு நடத்தி அவற்றை திறப்பதற்கு முயற்சிக்கின்றோம். வடக்கில் மீனவர் பிரச்சினை அதிகமாக இருக்கிறது. அவற்றை தீர்க்கும் வகையில் ராமலிங்கம் தோழருக்கு மீன்பிடி அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தமிழர்களுக்கு இருக்கும் ஒரு அரசியல் தீர்வுதான் மாகாண சபை. எனவே நியாயமான தீர்வு முன்வைக்கப்படும் வரை மாகாண சபையில் கை வைக்கப்பட மாட்டாது என்றும் சொல்கின்றார். மன்னாரில் இளம் தாய் சிசு உயிரிழப்பு தொடர்பில் நீரில் சென்று ஆராய்ந்திருக்கின்றார் சத்தியலிங்கம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம் தாயாரான பனையா மற்றும் அவரது சிசுவின் உயிரிழப்பு தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான சத்தியலிங்கம் நேரில் சென்று ஆராய்ந்திருக்கின்றார். இறந்த தாயார் சிசுவின் குடும்பத்தினரை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் மன்னார் இருக்கும் அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பில் தமக்கான நீதியை பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். உயிரிழந்த தாயாரின் ஆவணங்களை பரிசோதித்து அதன் விவரங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுச் சென்றிருக்கின்றார். மாவீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது. எமது மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்து இன விடுதலை என்ற சத்திய லட்சியத்துக்காக தம் உயிர்களை அர்ப்பணம் செய்த எமது தேசத்தின் வீரமரவர்களது தியாகம் ஒருபோதும் வீண் போகாது. மாவீரர்களின் உயிர் கொடைகளை விலைகளை காலம் எங்களின் கரங்களில் ஒரு நாள் கையெழுத்தியாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய மாவீரர் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் உதயநகர் வட்டார கிளையின் ஒழுங்கமைப்பில் அந்த வட்டாரத்துக்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார். இனத்தின் வரலாற்றை தாம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எமது இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கும்
ஆகப்பெரும் தியாகத்தை இந்த தலைமுறை உணர்த்தப்படாவிட்டால் ஆக்கிரமிப்பின் கால்கள் ஆழ வேரூன்றியிருக்கும். இலங்கை நாட்டில் ஈழத்தமிழர்கள் இருப்பு உறுதிப்படம் என்பதை உணர்ந்தவர்களாக மாவீரர் மாண்பையும் அவர்களது பற்றுறுதிமிக்க தமிழ் தேசிய கொள்கைகளையும் ஈழ விடுதலை போரின் நியாயதிக்கங்களையும் உணர்ந்த சமூகமாக எங்கள் இளையோரை புடம் போடுவது மாவீரர்களுக்கும் அவர்களை மடியீந்த பெற்றோருக்கும் நாங்கள் செய்யும் மரியாதை. தங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்துக்காக தாரை பார்த்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வு சிறியாவண்ணம் எங்கள் சந்ததியை செதுக்குவோம் என்ற உறுதிமொழி வழங்குவதென்றே நிறைவேற்றரும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவை யாராலும் பணைய கைதியாக்க முடியாது. ராஜித சேனாரத்ன. ரவி கருணாநாயக்கன் பெயர் தேசிய பட்டலுக்கு அனுப்பி வைத்த விவகாரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிந்திருக்க முடியாது. அவரின் நடவடிக்கை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ரணில் விக்ரமசிங்கே குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார். பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் 2 கிடைக்கப்பட்டன. அதில் ஒன்றை ரவி கருணாநாயக்க எடுத்துக்கொண்டுள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பில் முன்னணி கட்சி உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது. அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பமான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். கட்சியில் யாரும் ரணில் விக்ரமசிங்கவை பணிய கைதியாக வைத்திருப்பதில்லை. அவ்வாறு அவரை யாராலும் பணிய கைதியாக வைக்கவும் முடியாது என்றும் ரணில் விக்ரமசிங்கே யாரை வேண்டுமானாலும் பணிய கைதியாக வைத்திருக்க முடியும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ராஜித சேனாரத்ன. திருகோணமலை சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு. திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிப்பு நிகழ்வு சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு அறிவிக்கின்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மலர்தூவி விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களினால் பொதுச்சுடர் ஏற்பட்டு உயிர்நீத்த உறவுகளுக்கு மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தினைச் சேர்ந்த 350 மாவீரர்களின் பெற்றோர்களும் தென்னைமரக் கன்றுகள் வழங்கப்பட்டன. அத்தோடு அவர்கள் குடும்பங்களுக்கான மதிய உணவும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகன், குகதாசன், மாவீரர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிரான முறைப்பாடு விசாரணைகள் இன்னும் ஆரம்பமாகவில்லை. போலீஸ் பேச்சாளர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் அவருக்கு எதிராக சிஐடியிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் இன்னும் ஆரம்பமாகவில்லை என்று போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவா அறிவிக்கின்றார். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் முகநூலில் பதிவு செய்த கருத்து தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிஐடியினர் முறைப்பாடு செய்துள்ளனர். போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்துக்கள் குறித்த விசாரணை மேற்கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது. எனினும் விசாரணை ஆரம்பமாகவில்லை என்றும் 1 வாரத்துக்குள் நாங்கள் இதனை முழுமையாக ஆராய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள அவர் சிஐடி இயக்குநரிடம் முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளனர். சிஐடியினர் அடுத்த சில நாட்களில் இதுகுறித்து தீர்மானிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. தேசிய பிரச்சினைக்கான தீர்வு காண அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயார் ராஜித சேனாரத்ன. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் கொள்கைகளை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்தால் நாட்டில் ரத்தாறு ஓடியிருக்காது என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அறிவிக்கின்றார். மக்கள் விடுதலை முன்னணி 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னெடுத்த புரட்சியினால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியது. இனவாதத்துக்கு எதிராக நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைப்பிடித்திருந்தால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியிருக்காது. வடக்கில் பிரிவினவாதம் யுத்தம் ஏற்பட்டிருக்காது. என்றாலும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்த நிலையில் 35 வருடங்களின் பின்னராவது இந்த உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதனையிட்டு மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழ் மக்களின் உரிமைக்காக நாங்கள் வடக்குக்கு சென்று போராடியிருக்கின்றோம். அதேபோன்று முஸ்லிம் மக்களின் நியாயமான உரிமைகளை நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்றோம். தேசிய பிரச்சினை தீர்வு காண்பதன் மூலம் நாட்டில் அபிவிருத்தி ஏற்படுத்த முடியும். கொள்கையளவில் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. இனப்பிரச்சினை தீர்வு காண வேண்டும் என்பது எமது பிரதான நோக்கம். நாங்கள் ஒருபோதும் அதிகாரத்துக்கும் இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை. நான் மாத்திரமல்ல, எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் அரசியல் அதிகாரத்துக்கு இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை என்றும் சொல்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே பிரபல்ய அரசியல் செய்யவில்லை. அவர் எப்போதும் அறிவுபூர்வமான தீர்மானங்களை எடுத்து வந்துள்ளார். இதனால் அனுரகுமார சநாயக்கா பிரபல்ய அரசியல் செய்வதை விடுத்து அறிவுபூர்வமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டாம்.
இந்த தேர்தலில் வடக்கு மக்களின் மனதை வெற்றி கொள்ள தேசிய மக்கள் சக்திக்கு முடியுமாக இருக்கின்றது. இது வரலாற்று வெற்றியாகும். மக்கள் விடுதலை முன்னணி தனது இனவாத மதவாதத்தை நிராகரிப்பதற்கு வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் ஆதரவு காரணமாக இருக்கலாம். இதனால் தமிழ் மக்களின் தேவைகளை உணர்ந்து அதனை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் பயணம் செய்ய வேண்டாம்.